Hello, good evening. இன்னைக்கு மெசேஜ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆன்சஸ்டர்ஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எடுக்கும்போது அதில் நான் வந்துட்டு மேலேயே தான் இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் வச்சுருப்பேன். நான் மாகாளி லார்ட் சிவா ஆரக்கிள் கார்ட். அதுலேருந்து ஒரு கார்டு ஃபஸ்ட் நான் இப்படி நார்மலாக தான் ஓப்பன் பண்ணேன். அது வலிக்கிட்டு வந்து விழுந்துச்சா எப்படி நான் கவனிக்கல, நார்மலுடைய விழுந்துருச்சு கீழே. சரி, இது என்ன கார்டு வலுக்கட்டாயமாக வந்து விழுதுன்னு சொல்லி பார்க்கும்போது எப்போவுமே இந்த கார்டு வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார்டு வந்திருக்கு. ஹனுமான் பஜ்ரங் பலி. ஹனுமான் பஜ்ரங் பலி. மேபி இந்த கார்டு ரொம்ப கிட்ட காட்ட சொல்லி எனக்கு இன்ட்யூஷன் வர்றதுனால கிட்ட காட்டுறேன். மேபி ஏதாவது ரீசன் இருக்கலாம், எனி ரீசன். சரியா? ஓம். ஓம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓம் நேமாக இருக்கலாம். உங்களுடைய ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஒரு எதுனா ஒரு அகாடமியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை மேபி நீங்கள் வந்துட்டு மெடிடேஷனில் ஓம் அந்த இது யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் இல்லை இனி பண்ணணுன்ற மாதிரியும் இருக்கலாம். எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சரியா? என்ன மெசேஜஸ்ன்றது பற்றி பார்க்கலாம். இதில் எழுதியிருக்கிறத பிளெஸ்ஸிங்ஸ் எழுதியிருக்கு. பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்ஷன். Blessings of strength and protection. உங்களுடைய நியூ மூன் தானே இது. நியூ மூன், ஃபுல் மூன் வர வர டேட்டு, நாள், கிழமை எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்ருக்கேன் நான். எதனாலன்னு தெரியல. இந்த 3 months-ஆக தான் அந்த மாதிரி இருக்கேன். எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். ஜஸ்ட் அப்படியே எப்படியோ லைஃப் போகிறது அப்படியே போட்டுன்ற மாதிரி அப்படியே இருக்கிறேன். எனக்கே ஏன்னு புரியல. சரி, நானும் அப்படியே ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். த எம்ப்ரஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் கார்ட் கட் பண்ண உடனே Chariot, 2 of Cups. என்ன சொல்றது உங்களுக்கு? உங்களுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த், கரேஜ், நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு சேஞ்சஸ் வர வர சிசிடிவி கேமராஸ், எனிமீஸ், சில பேர் வந்துட்டு உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்ககிட்டேருந்து பறிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நியாயம் வேணுன்ற மாதிரி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப காமெடியாக இருக்குது எனக்கு அந்த விஷயம் சொல்லும் போது. தவறு நடந்தது உங்களுக்கு, ஏமாற்றப்பட்டது நீங்கள், லாஸ் ஆனது உங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு வந்து நிற்கிற மாதிரி இருக்குல்ல. உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கலாம், இல்லை கேட்குற மாதிரி இருக்கலாம், ஏதோ சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கு. அந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு லார்ட் ஹனுமன் பஜ்ரங் பலி அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு அந்த அளவுக்கு விஷயங்களை வந்துட்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராடுறதுக்கும் சில விஷயங்களை நீங்கள் கையாளுறதுக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சில ஒரு பவர்னா அந்த அளவுக்கு சில கான்ஃபிடென்ட் சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. மேபி சில பேர் ஹனுமான் பக்தராக இருக்கலாம், பார்க்குறவங்க, கோயிலுக்கு அடிக்கடி போகிறவங்களா இருக்கலாம். இல்லை மேபி சில பேர் இந்த 2-3 days-ல போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை போகிறதா இருக்கலாம் நாளைக்கு. இதில் எது வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் மைண்ட் ஒரு பர்சனாக நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, ஓடிட்டுருக்கு. உங்களுடைய இன்ட்யூஷன்ன்றது வந்துட்டு ஒரு தடையே இல்லாமல் உங்களுடைய இன்ட்யூஷன் நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிற சில விஷயங்கள் யோசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு
வேறு ஏதாவது விஷயங்கள் அவங்க லைஃப் பர்பஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது எல்லா விஷயங்களும் வந்து நார்மலி நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி தானாகவே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ரிமோட் இல்லாத ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மைண்டில். சில பேர் நிறைய டவுன்லோட், சில மெசேஜஸ் நீங்கள் இன்ட்யூஷனில் உங்களுக்கு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் அதை கவனிக்கிறீங்க, அதை கேட்ச் பண்ணிட்டீங்க. சில பேர் வந்துட்டு அது என்னன்னு புரியாமலே இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். சில பேர் உங்களுடைய இன்ட்யூஷன் இன்னும் ஒரு லெவல் அதிகமாக போகிற மாதிரியும் இருக்குது. கிரே கலர் ட்ரெஸ் எதனா போட்டிருக்கீங்களா? கிரே கலர் ஃப்ளார் போட்ட மாதிரி, இல்லை கிரே கலர் ட்ரெஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நிறைய தடை இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு வர்றதுனால உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தடையாக இருக்குது. நீங்கள் ஒரு கேட் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு படி நீங்கள் தாண்டி போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த ஒரு படியில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தினால அதை அடைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்ப அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் போராடி அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. எந்த பக்கம் போனாலுமே உங்களுக்கு வந்து டோர் க்ளோஸ்ன்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டு அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணதில்லை, கஷ்டப்பட்டதில்லை. ஒரு விஷயம் க்ளோஸாக ஓகே அப்படி நீங்கள் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நிறைய விஷயங்கள், ஒரு டாக்ஸிக்கான நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு டோர் க்ளோஸாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே உட்காராமல் தளர்ந்து போகாமல் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் என்னன்றதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசித்து நீங்கள் அதுக்கான வேலைகள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டோராக நீங்களாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த படிக்கு நீங்கள் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன்ஸ், நிறைய சேனல் மெசேஜஸ் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் தானாக உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே தெரிய வர மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் பர்சனல் விஷயங்கள், ட்ரீம்ஸ்லேயோ உங்கள் இன்ட்யூஷன் மூலியமாகவோ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் தானாகவே நீங்கள் அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் வெயிட் பண்ணாமல், அந்த சொன்ன மாதிரி டோருக்கு அதை சொன்ன மாதிரி ஒரு வெயிட்டிங் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு மூமெண்ட்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது லைஃப் மூமெண்ட்டுன்றது. இது ஒரு சைன் மாதிரி இருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் டெலீட் ஆகுற மாதிரி இருக்கு, சில விஷயங்கள் டெலீட். கண்டிப்பாக சில விஷயங்கள் டெலீட் ஆகுது. அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்க்கான சில விஷயங்களில் நீங்கள் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் மூமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கான கிளாரிட்டி உங்களுக்கு தானாகவே கிடைக்கிற மாதிரி இருக்குது.
நிறைய கஷ்டப்பட வேண்டியது இல்லைன்ற மாதிரி தானாகவே உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரதா இருக்கலாம். இன்ட்யூஷனில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து ஒரு கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேர் அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தான் லாஸ் ஆகிருக்கும், உங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க நியாயம் கேட்டு வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, உங்கள் டியூஷன்லேயே என்ன தோணுதோ அப்படி நடந்துக்கோங்க. நீங்கள் அந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் உங்களை எப்போவுமே பார்த்துருக்குறாங்க, எப்போவுமே வச்சும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துட்டும் இருக்குது. நீங்கள் அதை போராடிட்டும் இருக்கீங்க, சில பேர் அதை தாண்டி வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் யாருன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு காட்ட போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்து மேலே பேஷனாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வழிபடுற கடவுள் மேலே என்ன சொல்ற அந்த அளவுக்கு ஒரு பக்தி, அந்த மாதிரி சில விஷயங்கள்னால நீங்கள் எப்படி உங்களுடைய லைஃப் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்ற விஷயங்களை நீங்கள் வந்துட்டு உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நீங்கள் காட்ட போகிறீங்க, புரிய வைக்க போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. பொறுமையாக இருந்து கடவுள் நம்பிக்கை வச்சுட்டு அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் வந்து ரீச் பண்ண போகிறீங்கன்ற சில விஷயங்கள் உங்களுடைய பொறுமையோட அந்த எல்லை அது என்ன, அந்த ஒரு பவர் என்னன்ற சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு படம் போட்டு காட்ட போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக மூவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்குது கண்டிப்பாக லைஃப்பில், கண்டிப்பாக ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது. பண விஷயமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப், ஏதாவது ஒரு ஜாப் பற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான டோர்ஸ் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபேக்கான டோர்ஸ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு டோர்ஸ், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு பாசிட்டிவ் பியூர் ஹார்ட் இருக்கக்கூடிய ஒரு டிவைன்லி ப்ரொடெக்டடான ஒரு சோல் நீங்கள் வந்துட்டு அந்த கதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்த்தான பர்சன்ற மாதிரி இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாவி தானே கடவுள் உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. சில நாலேஜ் சில பேருக்கு உங்களுக்கு அந்த அது நார்மல் ஒரு ஏதோ ஒரு நாலேஜாக இருக்கலாம், சில பேர் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு லைஃப்பில் நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்களோ, என்ன பேஷனாக இருக்கீங்களோ அதை பற்றின சில நாலேஜ் இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு, ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கலாம். மேபி வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆக்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஏதோ டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய எனர்ஜி எனக்கும் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால ரொம்ப லோவாக பேசுகிற மாதிரி இருக்கேன். நானாக கஷ்டப்பட்டு நான் பேசணும்னு சொல்லி பேசினாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இவ்வளோதான் பேசணுன்ற மாதிரி அந்த அடக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஒரு லெவல், என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு வைப்ரேஷனில் இருந்தாலும், ஃப்ரீக்வன்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய இலக்கை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு சின்ன இந்த மாதிரி துரும்பு மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரும்போது போல்டாக ஹேண்டில் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்களுக்கு ஹனுமன் பஜ்ரங் பலி அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ஃபைனலி பஜ்ரங் பலி வந்தார். ஃபைனலி இது வரைக்கும் நான் இந்த கார்ட்ஸில் பார்த்தது கிடையாது. ஷாக் ஆனேன், இந்த கார்டு இருக்கா இந்த ஆரக்கிள் கார்டில்ன்ற மாதிரி நான் ஷாக் ஆனேன். இந்த கார்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி. அது உங்களுடைய அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே, அந்த விஷயங்கள் தான் வந்துட்டு தானாகவே உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் நீங்கள் கேட்காமலே கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்டு கிடைக்கிற விஷயங்களை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே,
இதே மைண்ட் செட்டோட, ஸ்ட்ராங் மைண்டோட, வில் பவரோட பாசிட்டிவாக இருங்க. லைஃப்பில் டெய்லி ஒவ்வொரு விஷயத்துக்கு போராடிட்டு தான் இருக்கணும். அதுக்காக வந்துட்டு நம்ம தளரக்கூடாது, பயப்படக்கூடாது. கடவுள் கூட இருக்காங்கன்னு நினச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.